திமுக பேசக்கூடியது எல்லாமே பிஞ்சு போன செருப்புக்கு சமம். நீங்களே சொல்லுங்கள், டெல்டா காரன் என்று சொல்வதற்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு முழு தகுதி இருக்கிறதா என்பதை நீங்க சொல்லுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு போலி விவசாயியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் கூட டெல்டா காரன் என்கின்ற பெயரை மட்டும் பயன்படுத்துகின்றார். நீங்களே சொல்லுங்கள், டெல்டா காரன் என்று சொல்வதற்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு முழு தகுதி இருக்கிறதா என்பதை நீங்க சொல்லுங்க. வயக்காட்டுல சிவப்பு கம்பளத்தை விரித்து நடந்தால் டெல்டா காரனா? இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில அங்கம் வகிக்கும் பொழுது மீத்தேன் எடுப்பதற்காக கையெழுத்து போட்ட டெல்டா காரங்களா? அல்லது இப்ப காவேரியிலே மணல் திருடுவதை ஊக்குவித்தால் டெல்டா காரங்களா? இல்ல அதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் இங்கிருந்து நிலக்கரி எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்த பொழுது அதற்கு காரணமாக இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சி 100 ரூபாய் மானியத்தை அடிச்சு 500 ரூபாய் எழுதியிருக்கிறான். எதையும் இல்லாமல் ஒரு வெற்றி வாக்குறுதியை தூக்கி கொண்டு மக்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சொன்னதெல்லாம் போய் சொன்னதையே செய்யல. இன்றைக்கு மறுபடியும் 2024க்கு புதிய தேர்தல் வாக்குறுதி. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிகளே, திமுக பேசக்கூடியது எல்லாமே பிஞ்சு போன செருப்புக்கு சமம். சென்னை வெள்ளத்திலே 6000 ரூபாய் கொடுத்தார்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு. 5400 ரூபாய் மோடி ஐயா பணம். ஆனா கவர்மெண்ட் ஸ்டாலின் ஐயா. எத்தனை நாட்களுக்கு இதே போன்று பொய்யை பேசிக்கொண்டு தமிழகத்திலே சுற்றி கொண்டிருப்பார்கள். அதனால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும்.